ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சிமேரா ஹண்டர் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இந்த சீரீஸை நல்லா போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ முறைச்சிக்கினே அங்கே கேட்குறான், சீக்கிரம் எனக்கு ஆன்சரை பண்ண. இந்த டிடிஏ அந்த லேப் இன்னமும் இருக்குதா என்ன? டிடிஏ இந்த மாதிரி ஒரு நேம் நான் கேள்விப்பட்டதில்ல. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா என்ன? உன்னோட தாத்தா அங்கே தான் ஒர்க் பண்ணிருந்தாரு. இல்ல, நீ சொல்றது என்னால நம்ப முடியாது. ஏன்னா ஒரு ரொம்ப நல்லவர். அது போக அவர் ரிட்டையர் ஆகும் போது அவர்கிட்ட இருக்கிற ஒரு காயினை கேட் விக்டமா இருக்கிற ஃபேமிலிஸுக்கு டொனேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கோல்டு பீஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டும் காய்ச்சது. ஓ அப்படியா விஷயம்? நிறைய பசங்களை கொன்னக்கப்புறம் அது எல்லாத்தையுமே மறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கான். நான் ஏதோ ஒண்ணு நான் என்ன யோசிச்சேன்னா, அவன் கண்டிப்பா உயிரோட இருப்பான் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா அவன் அவைக்கன்னு. ஆனா நான் சுத்தமா யோசிக்கல, அவன் எப்பயோ இறந்து போயிட்டானே. அப்படி பார்த்தா அவன் விண்டோ வழியா கீழே விழும்போது தான் இறந்து போயிருக்கான். அதானே? ஆமா, இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும்? பப்ளிக் யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த பர்சனை தள்ளி விட்டது வேற யாரும் இல்ல, அது நான் தான். ஏன்னா அவன் பண்ணதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஏகப்பட்ட பசங்களை கிட்னாப் பண்ணி அவங்க எல்லாரையுமே அவன் சிமிராசா மாத்துவானா. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு இதுதான் ஒரு வழி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிமானிக் கேட் வழியா நான் அந்த பக்கத்துக்கு போயிட்டேன். நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், மரியாதையா போ. அந்த லேப் இன்னமும் எக்ஸிஸ்ட் ஆகுதான் தேடி கண்டுபிடி. நான் டைம் வரும்போது கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். நம்ம ஹீரோ எதுக்காக இந்த அளவுக்கு ரொம்ப கோவமா இருக்கானா, அவன் 9 வயசுல இருக்கும்போது அவனை கொண்டு போய் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணாங்க. அவன் மேல பண்ணாத எக்ஸ்பெரிமெண்டே இல்ல. அதனால அவன் 20ஸ்க்கு வரும்போது அவனோட உடம்பே வித்தியாசமா மாறி இருக்கும். என்னோட மெமரிஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியல. அவன் சொல்றதை நான் பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணி நான் வாழ ஆரம்பிச்சேன். நான் சுத்தமா யோசிக்கல. டைம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. அது போக இப்போதைக்கு அந்த லேப் இருந்தா கண்டிப்பா அதோட பேரை மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கிம்மோ அந்த மேண்ட்ரகுராஸ் வேற வச்சு அந்த போஷனை உருவாக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரியே நான் இதை ரெடி பண்ணிட்டேன். ஆமா கிம்ம, ஏ கிரேட் ஆல்கமிஸ்ட்னா சும்மாவா? நீங்க கொண்டு வந்த இன்கிரீடியன்ட்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனாலேயே இது சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அங்க இன்கிரீடியன்ட்டை அவன் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஹீரோ எல்லா பொருளையும் அவனே வச்சுக்கலாம்னு சொல்ல அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நானே எல்லாத்தையும் வச்சுக்கலாமா? அது என்னன்னா, நீ இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம், நம்ம எதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கான்ட்ராக்டை போடக்கூடாது? கேட்குற கிம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அங்க அழுவ ஆரம்பிச்சிடறான். ஆமா கிம், என்ன ஆச்சு? எதுக்காக நீ அழுவுற? உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல இருந்து நான் ஸ்லம்ல வந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வந்தவன். சின்ன பையனா இருக்கும் போது நான் படிக்கணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா ஏகப்பட்ட லோன்ஸை வாங்கினாங்க. என்னால கண்டிப்பா அதை ரீபே பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் என்னதான் உழைப்ப போட்டாலும் என்னால அந்த விஷயங்களை ரீபே பண்ண முடியல. நான் ஒரே இடத்துல தான் ஸ்டக் ஆகியிருந்தேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போறேன் எனக்கு சுத்தமா தெரியல. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அதான் நான் இருக்கல. ஃபியூச்சர்ல எனக்கு உன்னோட உதவி தேவைப்படும். அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே டீமன் ரிலேட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஜியா அவளோட கண்ட்ரோல இருந்துட்டா. அவ தண்ணி அறியாம பிரதரை அப்படி போச்சுன்னு இருக்கா. ஜியா, நீ என்ன பண்ணிருக்க? நான் சொல்றதை கேளு ஜியா. அவ கேட்காம அப்படியே தூக்கி போட்டாரா. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வேற வழி இல்ல. நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அங்க சின்ன பொண்ணும் கத்திக்கினே வரா. அட அங்கிள், உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க ஓகே தானே? ஆல்ரெடி நான் அவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது உங்க 2 பேருக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஆல்ரெடி நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் போது ஜியா, உன்ன நெக்ஸ்ட் லைஃப்ல இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிங்கன்னே அவங்க 2 பேரும் அட் டைம்ல தாக்க வருவாங்க. திடீர்னு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்க விஷயம் ஜியா மேல அப்படியே விழுது. அவருக்கு அங்க ஒண்ணுமே புரியல. நல்லா பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆமா, என்ன பண்ணிருக்க? ஹேய், நீ என்ன பண்ணிருக்க? அவ என்னோட சிஸ்டரு. அப்படியா? அப்போ நீயே சொல்லு, அவளை ஸ்டாப் பண்ண இதை விடவும் நல்ல வழி இருக்கா? அங்க இதை கேட்டோன்னே அவன் கம்மன் ஆயிரான். ஒரு சைடு அங்க மெடிசனை பத்தி கேட்கறான். ஆமா சேயாங், உன்கிட்ட மெடிசன் இருக்கா? அதை எப்படி நான் கொண்டு வராம இருப்பேன்? உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன், சீக்கிரம் அவகிட்ட கொடு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க 2 பேருமே நிம்மதியா தூங்குறாங்க. அங்க ஜியா எழுந்துக்கும் போது பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு அப்படியே கொரட்டை விட்டு தூங்குறா. அங்க ஜியாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் என்ன கனவு காண்றேன்னா சைட்ல அவங்க 2 பேருமே உட்காந்து இருக்காங்க. ஆமா, யாரு நீ? எதுக்காக நீங்க இருக்க? அட ஸ்பேரோ ஆன்ட்டி, என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளவு சத்த போறீங்க? என்னது ஸ்பேரோ ஆன்ட்டியா? ஜியா எழுந்துட்ட போல. உன்னோட மானா ஹோல செக் பண்ண. என்னது என்னோட மானா ஹோலா? ஆமா, என்ன ஆச்சு? இது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு? இது நார்மலா இருக்கு. என்னோட ஃபேஸும் இப்போ பழையபடி இருக்கு. ஆமா பிரதர், என்ன ஆச்சு? இவங்கெல்லாம் யாரு? எனக்கு எதுவுமே புரியல. ஜியா, உனக்கு என்ன ஆச்சு? நீ தான் அடிக்கடி சொல்லுவ அந்த பையனை பார்க்கணும்னு. நீங்க இப்படி சொல்லாதீங்க. அப்பனா என் முன்னாடி இருக்குது நம்பர் 17 இது? ஆமா ஜியா, இது அவனே தான். அகேன் அவன் தான் நம்மள காப்பாத்திருக்கான். அங்க இது கேட்கிற ஜியாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அங்க ஜியாவும் மாஸ்க் கைட்டிட்டு சொல்றான், இங்க 2 பேரை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன பொண்ணு சைட்ல இருக்க விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆமா, என்ன இது இந்த அளவுக்கு ஜொலிப்பா இருக்கு? அதுவா, அதுதான் சீ ஃபேரி. என்னது சீ ஃபேரியா? இதுங்கெல்லாம் சீ ஹார்ஸ், அதாவது சீல வாழ்ற ஒரு மாஸ்டர் தான் இது. இதுங்க ரொம்ப ஜொலிப்பா இருக்கும். இதுங்கெல்லாம் விளையாடும் போது ஒரு ஃபேரி மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்க இதை சீ ஃபேரி அப்படின்னு சொல்லுவோம். நைட் டைம்ல இதுங்க வெளில வரும். காலையில ஆயிடுச்சுன்னா போதும் இதுங்க சீயோட டெப்த்துக்கு போயிடும். அந்த இடத்துல உங்களால எல்லோயிஷா இருக்கிற ஸ்டோன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அவங்க இதை கேட்கும் போது தான் நம்ம ஆளுக்கு புரியுது, அவனே அந்த ஸ்டோனை தேடி தான் வந்தான். அதனால கேட்கிறான், ஆமா சூரியன் எப்போ உதிக்கும்? இன்னமும் கொஞ்ச நேரத்துல உதிக்க போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த லேபுக்கு வந்து அங்க ஏதோ ஒரு ப்ரொஃபசர் இருக்கான். ஆளு அந்த மெக்கானிக்கல் சிமேராவை பத்தி தான் யோசிக்கிறான். அதாங்க கிம் நாரி, அந்த பொண்ணை பத்தி. எதனால அந்த மெக்கானிக்கல் சிமேராவை யாராலையுமே பிடிக்க முடியல? இது வரைக்கும் 10 பீரங் ஹண்டர் உள்ள போய் பார்த்துருக்காங்க, ஆனா யாராலையுமே அதை பிடிக்க முடியல. எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆனதுதான் மிச்சம். அதனால நம்ம என்ன பண்றது? அட ப்ரொஃபசர், நான் கேள்விப்பட்டேன் அது இந்த கோஸ்டல் ரீஜன்ல தான் மறைஞ்சிருக்கான். ஏன்னா இப்பதான் ஒரு கேங் அங்க போச்சு. அவங்க கிட்ட இந்த விஷயங்களை பத்தி கேட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டாங்க. ஆனா லக்கிலி அவங்களோட ட்ராக்கர் அது வந்து கடைசியா எங்க ட்ராக் ஆயிருக்குன்னா ஹியூமன் ரிலேட்டோட அந்த கோஸ்டல் ரீஜன் அங்கதான் ட்ராக் ஆயிருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல தான் அந்த மெக்கானிக்கல் சிமேராவும் இருக்கும். அங்க திடீர்னு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, அதே ஆளுதான். ஆமா டைரக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். உனக்கு இந்த டிபிஏ அதோட ரிசர்ச் லேபை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? என்ன சொல்ல இருக்க? நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் லேபை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் லேப் இருந்திருக்கான். இல்லீகலா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் உண்மையா என்ன? இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி ரிசர்ச் லேப் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா உன்னோட கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான மேனு, ஒரு நிறையவே நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு இப்படின்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஸ்மைல் அவன் கொடுக்குறான். அந்த விஷயங்களை எப்படி எங்களால மறக்க முடியும்? ஏன்னா நானும் அவரும் தான் ஏகப்பட்ட விஷயங்களை அந்த டைம்ல பண்ணோம். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த இல்லீகலான லேபை பத்தி யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கும் போது அவனோட கிராண்ட் சன்னா இருக்கிற இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு? இப்படி ஒரு யோசிக்கும் போதே அங்க இன்னொருத்தரும் தட்டுறாரு, உள்ளவா டைரக்டர், நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டோம். என்னது பண்ணிட்டோமா? அப்படின்னா சீக்கிரம் கொண்டு வா. ஆமா டைரக்டர், நீங்க சொன்ன மாதிரி அந்த லிக்விட் மெட்டலையும் அந்த மேண்ட்ரகோராவையும் நாங்க கம்பைன் பண்ணோம். இப்போ அது லிக்விட் மெட்டல் மேண்ட்ரகோராவா மாறிச்சு. பரவாயில்லையே, இது உண்மையிலேயே மாசா இருக்கு இந்த காம்பினேஷன். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இது ஒரு லிக்விட் மெட்டல் மேண்ட்ரகோராவா இருக்கு. இதை வச்சு அந்த மெக்கானிக்கல் கிரியேச்சரை அசால்ட்டா பிடிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே சேமான ப்ராப்பர்ட்டி தான். அப்படி இருக்கும் போது ரெண்டுமே ஒன்னா இணையும். அதனால சீக்கிரம் எல்லாருமே எல்லா ஹண்டர்ஸுக்கும் ஆர்டர் கொடுங்க. இப்பயே அந்த மெக்கானிக்கல் கிரியேச்சரை நம்ம பிடிச்சாகணும். சீக்கிரமா நம்ம ட்ராக் பண்ணணும். அது போக பவுண்டியை ட்ரிபிள் மடங்கு ஏத்துங்க. நம்மளுக்கு இன்னைக்கே அது வேணும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப மாஸ்டர் பீஸான கிரியேஷன்னா அதுதான் அப்படின்னு கிம் நாரியை பத்தி இவங்க பேசுறாங்க. எங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் கிம் நாரியை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுதான்னு. இவங்க சொல்றபடி பார்த்தா கிம் நாரியை தேடி இப்போ ஒரு படையே வரப்போகுது. அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை ஆக போதோ சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.